ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மார்கழி திங்கள் என்று தொடங்கும் திருப்பாவையின் முதல் பாசுரத்தின் சாரம் என்ன என்பதை பார்க்கலாம். ஸ்ரீ ஆண்டாள் தன்னை ஒரு கோபிகையாகவும் ஸ்ரீவல்லிபுத்தூரிலே தன்னை ஒத்த வயதுள்ள மற்ற பெண்களை கோபிமார்களாகவும் பாவிக்கிறாள். ஸ்ரீவல்லிபுத்தூராகிய திவ்யதேசம் திரு ஆய்ப்பாடியாகவும் அங்குள்ள மற்ற பெண்கள் கோபிமார்களாகவும் அங்குள்ள வடபெருங்கோயில் நந்தகோபருடைய திருமாளிகையாகவும் அங்கு எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான் வடபெருங்கோயிலுடையான் ஸ்ரீ கண்ணனாகவும் ஆகின்றனர். இவள் இவ்வாறு கோபிமார் பாவனையிலே நோன்பு நோர்க்கும் காலத்திலே இவளுடன் சேர்ந்து இருக்கும் மற்ற கோபிமார்களை செல்வ சிறுமீர்கள் என்றும், நோன்பு நோர்க்கும் காலமாகிய மார்கழி திங்கள், மார்கழி மாசமும் சுக்லபக்ஷமும் பௌர்ணமி தினமும் அழகாக வர்ணிக்கப்படுகின்றன. ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்க யத்தனம் பண்ணும் பொழுது மாசமும் பக்ஷமும் நல்ல திவசமும் வாய்த்திருப்பது அதி ஆச்சரியமானது என்று சில கோபிமார்கள் முதலில் காலத்தை கொண்டாடி பேசி, பின்பு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நோன்பிற்கு வேண்டிய உபகரணங்கள் அனைத்தையும் தந்தருள்வதாக வாக்தானம் செய்திருக்கிறான். நோன்பிற்கு அங்கமாக நீராட்டத்தை செய்ய இச்சையுள்ள எல்லா பெண்களும் வாருங்கோள் என்று மார்கழி திங்கள் என்று தொடங்கும் இந்த பாசுரத்தாலே அழைக்கிறதாக சரித்திரம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.